வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். பன்னீர்ல வித்தியாசமா கிரேவி செஞ்சு கேட்குறவங்களுக்கு இந்த பன்னீர் மக்கானி கிரேவி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் தனியா, சீரகம், மிளகு, 3 வரமிளகா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை அரைச்சி பொடியாக எடுத்துக்கோங்க. 15 முந்திரி பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயத்தை அரைச்சி விழுதா சேர்த்து பச்சை வாசனை மாறி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கவே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தயிர் உங்களுக்கு திரியாக இல்லாமல் இருக்கும். இது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு உப்பு சேர்த்து கிரேவியை மூடி வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை மாறி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் பன்னீர் பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. பன்னீர் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கிரேவியை சிம்மில் வச்சுட்டு இன்னொரு பேனில் குடை மிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய் விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. 3/4 வாசி வதங்கினதுக்கப்புறமா கொதிச்சுக்கிட்டு இருக்க கிரேவியில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பன்னீர் மக்கானி கிரேவி தயாராகிடுச்சு. வித்தியாசமாக கேட்குறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. விருப்பமாக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.